நம்ம என்ன பண்ண போறோம்னா பிசிக்கல் இயர் கிரியேட் பண்ண போறோம். சேம் கான்செப்ட். ம் நியூ காலம்ன்றதை எனேபிள் பண்ணிக்கோங்க. நியூ காலம் எனேபிள் ம் பண்ணே உங்களுக்கு வந்து டாக்ஸ் எனேபிள் பண்றதுக்கு ஷீட் ஓபன் ஆயிடும். இந்த ம் இடத்துல நீங்க ம் வந்து பிசிக்கல் இயர் அப்படின்றத உங்களோட காலம் என்ட்ரா நீங்க இங்க கொடுத்துக்கோங்க. ஹெடர் கொடுத்துட்டு ம் ஷிஃப்ட் கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா ரெண்டாவது ரோ வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். இதுல நம்ம என்ன ஓகே பண்ண போறோம்னா 3 வேரியபிள் கிரியேட் பண்ண போறோம். 3 வேரியபிள் ம் எதுனா, ஒரு வேரியபிள் கரண்ட் இயருக்கு, இன்னொரு வேரியபிள் ஃபியூச்சர் இயருக்கு, இன்னொரு வேரியபிள் பாஸ்ட் இயர் இருக்கு. ஸோ நம்மளோட பிசிக்கல் இயர் வந்து ஏப்ரல் டு மார்ச் அப்படின்றதுனால ம் நம்ம ஒரே ம் மந்த்ல 2 இயரை கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம 2 இயரை காட்டுறதுக்காக நமக்கு என்ன வேணும்? இப்போ இந்த மாசம் வந்து செப்டம்பர்ன்றதுனால செப்டம்பர் 25ல இருந்து 26 தான் முடியுது, மார்ச்சோட முடியுது. இதுவே ம் இன்கேஸ் ம் மார்ச்சா இருந்ததுன்னா 25 மார்ச்சா இருந்தது அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? 24 ஏப்ரல்ல இருந்து 25 மார்ச் வரைக்கும்ன்றது வேணும். அதுக்காக தான் நம்ம ஆமா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல ம் வேரியபிளுக்கு விஏஆர் அப்படின்றது தான் வேரியபிளா டிஃபைன். ஓகேங்களா? ஸோ ம் இந்த ம் வேரியபிள்ல உங்களுக்கு வேரியபிள் நேம் ஃபர்ஸ்ட் இங்க பாஸ் பண்றீங்க. கரண்ட் இயர் ம் அப்படின்றது என்னோட வேரியபிள் நேம். இந்த இடத்துல நான் என்ன ம் பண்றேன்? இயர்னு ஒரு டாக்ஸ் ஓபன் பண்ணிட்டு இந்த இயர்ல ம் என்னோட கேலண்டர் டேபிள் அண்ட் டேட் காலத்தை நான் இங்க வந்து பாஸ் பண்றேன். என்ன பண்ணுது? ஓகே இந்த கேலண்டர் டேபிள் டேட் காலத்துல இருக்க இயரை எடுத்துக்கோ அப்படின்றத நான் இங்க ம் வந்து அசைன் பண்றேன் இந்த வேரியபிள்ல. ம் ஸோ ம் அடுத்த ரெண்டாவது வேரியபிள் கிரியேட் பண்றேன். இதுல வந்து நான் என்ன பண்றேன்? ஃபியூச்சர் இயர் ஃபியூச்சர் இயர் அப்படின்றத ம் நான் கிரியேட் பண்ணிட்டு இதுலயும் நான் இயர்ன்ற ஒரு டாக்ஸ் ஓபன் பண்ணி கேலண்டர் டேபிள் டேட் காலத்தை ரெஃபர் பண்றேன். இந்த டேட் காலத்துக்குள்ள இருக்க இயரை எடுத்துக்கோ அப்படின்றதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ நீங்க ஃபியூச்சர் இயர்க்கு வந்து ஈக்குவல் டு போட்டிருக்கீங்க, மேல வந்து ஹைஃபன் போட்டிருக்கீங்களே. இல்ல, இதுவும் ஈக்குவல் டு, இதுவும் ஈக்குவல் டு, இதுவும் ஈக்குவல் டு தான். எனக்கு அப்போ ஏன் அது அப்ப ஹைஃபன் மாதிரி தெரியுது எனக்கு ஸ்கிரீன்ல. இருங்க நான் ஜூம் பண்றேன் இப்ப. இப்போ கிளியர் இப்போ கிளியர். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஃபியூச்சர் இயர் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல ம் நான் பாஸ்ட் இயர் கிரியேட் பண்ணுவேன். பாஸ்ட் பாஸ்ட் இயர் இயர் ஈக்குவல் டு இயர் ஓபன் இயர் பண்ணிட்டு கேலண்டர் கேலண்டர் டேபிளோட இங்க கொடுக்குறேன். டேட்டை ரெஃபர் பண்றோம். ஓகே இப்போ இந்த 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 டாக்ஸ் எதை ரெஃபர் பண்ணும்? கரண்ட் இயரை தான் ரெஃபர் பண்ணும். ஸோ கரண்ட் இயருக்கு கரண்ட் இயர் கரெக்டா ரெஃபர் பண்ணுது. பட் ஃபியூச்சர் இயர் நான் போட்டுட்டேன். ஃபியூச்சர் இயரை இங்க டிஃபைன் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்னா பிளஸ் ஒன்னுன்றதை நான் இங்க ஆட் பண்ணணும். பிளஸ் ஒன் ஆனா இது வரைக்கும் வந்து கரண்ட் இயர். ஓகேங்களா? 25 பிளஸ் ஒன்னு கொடுத்தோம்னா 26 எடுத்துக்கும். இந்த இடத்துல மைனஸ் ஒன்னு கொடுத்தோம்னா 24 எடுத்துக்கும். ஓகே இது வரைக்கும் நம்மளோட கரண்ட் இயர். பிளஸ் ஒன் ஆட் ஃபியூச்சர் இயர், மைனஸ் ஒன் ஆட் பண்ணா பாஸ்ட் இயர். ஓகே ஓகேங்களா? சோ இப்போ இந்த 3 வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிட்டேன். லாஸ்ட் வேரியபிள் தான் என்னோட பிசிக்கல் இயர். சோ பிசிக்கல் வேரியபிளை கிரியேட் பண்ணிட்டு நான் இங்க யூஸ் பண்ண போற டாக்ஸ் என்னன்னா ஸ்விட்ச் டாக்ஸ். ஸ்விட்ச்ன்றது என்னன்னா நீங்க நம்மளோட எக்ஸல்ல இஃப் எஸ் யூஸ் பண்றீங்களா? இஃப்ன்றது கண்டிஷன், இஃப் எஸ்னா மல்டிபிள் கண்டிஷன். ஸ்விட்ச்ன்றது மல்டிபிள் கண்டிஷனை பேஸ் பண்ணி எடுக்கிறது தான். உங்களோட எக்ஸ்பிரஷன் நான் கொடுக்க போறது ட்ரூ. அதனால எக்ஸ்பிரஷன் என்னவா கொடுத்துருக்கேன்? ட்ரூவா கொடுத்துருக்கேன். என்னோட வேல்யூ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னன்னா நான் வந்து மந்த் வந்து செக் பண்ண போறேன். எதுக்குள்ள? கேலண்டர் டேபிள்குள்ள இருக்க டேட் காலத்துல இருக்க மந்த் நான் செக் பண்ண. இந்த மந்த் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 4 இருந்ததுன்னா மந்த்ன்ற டாக்ஸ் எழுதிட்டு கேலண்டர் டேபிளையும் டேட்டையும் பாஸ் பண்ணிட்டேன். இதுக்குள்ள இருக்க மந்த் இதை ரெஃபர் பண்ணும். அந்த மந்த் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 4 இருந்தா 4 இருந்ததுன்னா கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 4 இருந்ததுன்னா கரண்ட் இயர் பிளஸ் ஃபியூச்சர் இயர் வரும். சோ கிரேட்டர் than ஈக்குவல் டு 4 வந்தாலே ஏப்ரல் தானே. சோ ஏப்ரல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறது நெக்ஸ்ட் இயர் மார்ச்ல தானே முடியும். அப்போ நமக்கு என்ன ரிட்டர்ன் ஆகும்? கரண்ட் இயர் அண்ட் ஃபியூச்சர் இயர் ரிட்டர்ன் ஆகும். சோ நான் இங்க வந்து கரண்ட் இயர்ன்ற வேரியபிளையும் அகைன் டபுள் அண்ட் இதுக்குள்ள டபுள் கோட் கொடுத்துட்டு நான் இந்த இடத்துல ஃபியூச்சர் இயர் என்ற வேரியபிளையும் பாஸ் பண்றேன். சோ டபுள் அண்ட் கொடுக்கறது எதுக்காக? டபுள் அண்ட் எதுக்காக கொடுக்குறோம்னா இங்க ஒரு கண்டிஷன் இங்க ஒரு கண்டிஷன், ரெண்டு கண்டிஷனும் ஒன்னா மெர்ஜ் பண்றதுக்கு டபுள் அண்ட் கொடுக்கும். சோ அது ரெண்டுத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக டபுள் கோட் கொடுக்குறோம். இந்த டபுள் கோட்குள்ள நீங்க என்ன வேல்யூ பாஸ் பண்ணாலும் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 4 இருந்ததுன்னா கரண்ட் இயர் அண்ட் ஃபியூச்சர் இயர்னு வரும். சோ இப்ப கமா கொடுத்துட்டு என்னோட செகண்ட் வேல்யூ எதனா இருந்ததுன்னா செக் பண்ணலாம். இதுல வந்து செகண்ட் வேல்யூ கிடையாது. ரைட்டா என்ன கொடுக்க போறோம்? எல்ஸ் கொடுக்க போறோம். சோ இந்த இடத்துல எல்ஸ் என்ன பாஸ் பண்ண போறோம்? இப்போ இது வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 4 இல்ல லெஸ் than 4 இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன வரணும்? இந்த இடத்துல பாஸ்ட் இயரும் அகைன்
ஓகே நமக்கு வந்து கரண்ட் இயரும் வரும். ஓகே ஸோ இப்போ வந்து மார்ச்சா இருக்கு, கிரேட்டர் தன் இருக்கு, 4 இல்ல லெஸ் தென் 4 இருக்கு, மார்ச்சா இருக்கு அப்படின்னா 2025 மார்ச் முடியுதுன்னா அதோட ஸ்டார்டிங் என்னவா இருக்கும், 2024 ஏப்ரலா இருக்கும். அப்படி இருக்கும்போது பாஸ்ட் இயர் அண்ட் கரண்ட் இயர் அப்படின்றத இங்க கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் ரிட்டர்ன்ல நான் என்ன பண்றேன், என்னோட டாக்ஸ் வந்து இந்த க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்தேன்னா என்னோட ஸ்விட்ச் கண்டிஷன் க்ளோஸ் ஆயிடும். இந்த இடத்துல ரிட்டர்ன்ல என்னோட பிசிக்கல் இயர்ன்ற வேரியபிளை பாஸ் பண்ணும். ஸோ இப்போ நான் இங்க ஓகே கொடுத்தேன்னா எனக்கு இந்த பிசிக்கல் இயர் வந்து ரன் ஆகும். இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா இது வந்து ஏப்ரல் 2010ல ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு முடியறது எங்க இருக்கு, 2011, 10ல இருந்து 11. ஸோ என்னோட பிசிக்கல் இயர் டாக்ஸ் வந்து கரெக்ட். இப்போ இந்த டாக்ஸ் வந்து நான் டியூன் பண்ண போறேன். என்ன டியூன் பண்ண போறேன்னா லாஸ்ட்ல 2 டிஜிட் மட்டும் தான் வரணும். இந்த 2 டிஜிட்டுக்கு முன்னாடி FY பிசிக்கல் இயர் அப்படின்ற ஷார்ட் ஃபார்ம் வந்து எனக்கு எனேபிள் ஆகும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல டபுள் கோட்ல நடுவுல FYன்றத பாஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் அகைன் டபுள் அண்ட் டபுள் கோட் கொடுக்குறேன். ஸோ இது ஒரு கண்டிஷன். கரண்ட் இயர் ஃபியூச்சர் இயர்ன்றது ஒரு 2 கண்டிஷனை 2 வேரியபிளை ஒன்னா மெர்ஜ் பண்ணிருக்கோம். ஸோ அதே மாதிரி அது கூட FOEன்றதையும் நம்ம என்ன பண்றோம், மெர்ஜ் பண்றோம். அதுக்காக தான் இந்த டபுள் அண்ட் டபுள் கோட்டிங்க கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல எப்படி கரண்ட் இயருக்கும் ஃபியூச்சர் இயருக்கும் டபுள் அண்ட் டபுள் கோட் கொடுத்தோமோ அதே மாதிரி FOEக்கு டபுள் அண்ட் டபுள் கோட் கொடுக்கும். ஸோ இந்த FOEன்றது ஒரு டெக்ஸ்டா வர்றதுனால அது வந்து டபுள் கோட்குள்ளதான் பாஸ் பண்ணும். நம்பர்ஸா இருந்தா டைரக்டா பாஸ் பண்ணும். ஓகேவா? இந்த இடத்துல நான் FOE கொடுத்துட்டேன். எனக்கு நான் என்ட்ரி கொடுத்தேன்னா எனக்கு FOE இங்கே எனேபிள் ஆயிடும். இப்போ இந்த FOEக்கு நடுவுல நான் ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன். இந்த இடத்துல நான் ஸ்பேஸ் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும், FOEக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் FIக்கு பக்கத்துல ஸ்பேஸ் வரும். எனேபிள் ஆயிடுச்சா? இப்போ நான் 2020க்கும் 10க்கும் 11க்கும் நடுவுல ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸோ நடுவுல ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். அது இல்லாம நான் லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் தான் எடுத்துட்டு வரும். ஸோ இப்போ 2 டிஜிட்டை மட்டும் எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போறேன், என்னோட 3 வேரியபிளையும் நான் சின்ன சேஞ்சஸ் பண்ண போறேன். என்ன சேஞ்சஸ்னா ரைட்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போறேன். ரைட்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி லாஸ்ட்ல என்னோட எக்ஸ்பிரஷன் முடிஞ்ச இடத்துல (2) அப்படின்னு கொடுத்து பிராக்கெட் கொடுக்குறேன். ஸோ மூணுத்துக்கும் நான் என்ன பண்றேன், ரைட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். எண்ட்ல வந்து (2) கொடுத்து க்ளோஸ் பிராக்கெட் கொடுக்குறேன். அதே பாஸ்ட் இயருக்கும் ரைட்ன்ற ஒரு டாக்ஸ் ஓபன் பண்ணி எண்ட்ல (2) கொடுத்து க்ளோஸ் பிராக்கெட். சோ நான் இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும், லாஸ்ட் 2 டிஜிட் எனக்கு சோ இப்போ நமக்கு வேணும் சொல்லுங்க. வேணும்னா அந்த 10க்கும் 11க்கும் நடுவுல கூட நம்ம ஹைஃபன் கொடுத்துக்கலாம். இப்போ நான் அதுதான் கொண்டு வர போறேன். இந்த இடத்துல என்ன பண்ண போறேன், சோ கரண்ட் இயர் ஃபியூச்சர் இயர்னு வருதா, இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், ஒரு ஹைஃபன் கொடுக்குறேன். இந்த இடத்துலயும் ஒரு ஹைஃபன் கொடுக்குறேன். சோ ரெண்டுத்துக்கும் வந்து ஐஃபன் வரணும். எனக்கு இங்க ஐஃபன் எனேபிள் ஆயிடுச்சா? சோ நீங்க ஐஃபன் உங்களுக்கு வந்து ரெண்டுத்துக்கும் நடுவுல ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா கூட நீங்க என்ன டபுள் கோட்குள்ள பாஸ் பண்றீங்களோ அது உங்களுக்கு அவுட்புட்டா கிடைச்சிடும்.